ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் நனைஞ்சிட்டு. வேறு மாநிலங்களுக்கு இங்கிருந்து ரயில் தொடர் வண்டிகள் போகக்கூடிய ஒரு முக்கியமான இடம். கடையில் ஏகப்பட்ட கடையில் சேதமாயிருக்கு. கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம். நம்ம கடை அப்படி போச்சு எல்லாமே. எல்லாம் பனியன் சட்டி கடை வச்சுருக்கேன். ஆமாம், அப்புறம் தான் பார்க்கணும், போய் பார்க்கணும். கஷ்டமாக இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் நனைஞ்சிட்டு. எல்லாம் ஒன்றும் தூரம் பண்ண முடியாது. பேர் சுந்தரராஜன். நான் குறிச்சி மேலே அலரிப்பட்டிலேருந்து வரோம். வெள்ள பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. உள்ள கடைகள்லாம் நிறைய பாய்ச்சிருக்கு. ஆமாம், கடைகள் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் தண்ணி அதிகமாக வெள்ளம் இருக்குது. முட்டுக்கால் வரைக்கும் தண்ணி இருக்குது. ஆமாம், அதே மாதிரி கொக்கரக்குளம், குருந்தியாபுரம் அங்கெல்லாம் நிறைய பாய்ச்சிருக்கு. வீடுகள்லாம் ரொம்ப இதாகிட்டு, வீடுக்கு தண்ணி ரோட்டில் மட்டும் தண்ணி வச்சிருக்கு. நாங்கள் இப்போ அலரிப்பட்டிலேருந்து வந்து அந்த கொக்கரக்குளம் மக்களுக்கு நிவாரணம் கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். வந்துட்டு அப்படி பார்வையிடுறதுக்காண்டி குறிச்சி ஜங்ஷன் வழியே ஜங்ஷன் வந்து பார்வையிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். வத்த கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஆமாம், பயப்பட வேண்டாம், மக்கள் எதுவுமே பயப்பட வேண்டாம். தண்ணி கட்டாயம் வத்திரும். கடையில் ஏகப்பட்ட கடையில் சேதமாயிருக்கு. கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம். ஆமாம் சார், மாயத்தி அந்த ஸ்கூலுக்குள்ளெல்லாம் தண்ணி கடுமையான தண்ணி, காம்பவுண்ட்லாம் இடிஞ்சு விழுந்த மாதிரி இருக்கு. நாம் இப்போ நின்றுட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட். நம்ம அந்த இடத்துல நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழியில் கிட்டத்தட்ட ஒரு 20 அடி உயரத்துக்கு இங்கே தண்ணி சேர்ந்துருக்குது. இது சுற்றியில் இருக்க கடைகள் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 200 கடைகளுக்கு மேலே இருக்குது. மிக பாரம்பரியமான புகழ்பெற்ற, உங்களுக்கு தெரியும், அரசன் ஸ்வீட்ஸு, லட்சுமி ஸ்வீட்ஸு, இன்னும் ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. சின்ன சின்ன குறு வியாபாரிகள் இந்த இடத்துல வந்து தங்களுடைய கடைகளை போட்டு வியாபாரம் பார்த்த இடங்கள், இரவு நேர சாலை வியாபாரிகள், இரவு நேர வியாபாரிகளும் பார்த்த இடங்கள். நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா டோட்டல் சரௌண்டிங் எல்லாமே இங்கே வந்து மக்கள் இன்னும் ஒரு வாரத்துக்கு புழங்க முடியாது. இந்த தண்ணி இறங்குறதுக்கு சுமார் எப்படியும் ஒரு 3 நாள் 4 நாள் ஆகும். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய 3-4 மாவட்டத்தினுடைய இருதய பகுதியாகிய திருநெல்வேலி ஜங்ஷன், திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் பல்வேறு மாநிலங்களுக்கு இங்கிருந்து ரயில் தொடர் வண்டிகள் போகக்கூடிய ஒரு முக்கியமான இடம். ஆகவே இதை உடனடியாக வந்து அனைத்து அதிகாரிகளும் வந்து இதை பார்வையிட்டு இதை சீர் செய்து கொடுக்கும்படி இந்த யூடியூப் சேனல் மூலமாகவும் மக்களினுடைய சார்பாகவும் உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள். கரெக்டு என்ன கடை வச்சிருக்கீங்களா? அங்கே பார்த்த மாதிரி இருக்கு அவங்கள.